அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிர பகவான் பாத்தீங்க அப்படின்னா சிம்மராசில இருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது ஆவணி மாசம் 8ஆம் தேதி தமிழுக்கு 24/8/2024 சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சியாகி 11/9/2024 வரைக்கும் கன்னிராசில இருப்பார். சிம்ம ராசியில இருந்து பெயர்ச்சியாகி கன்னிராசிக்கு அவர் போறார். கன்னிராசிக்கு அவர் பெயர்ச்சியாகி அந்த நேரத்துல கிரகங்களுடைய அடிப்படையில கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்குங்கிறத முதல்ல ஒரு வாட்டி பார்த்துக்குவோம். அதாவது புதன் லக்கணம் பாத்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணத்துல பெயர்ச்சி ஆகிறார். புதன் பாத்தீங்க அப்படின்னா கடக வீட்டுல இருக்காரு. சூரியன் சொந்த வீட்டிலேயே இருக்காரு. சுக்கிரன் கேது கன்னில இருக்கு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டுல இருக்காரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு. செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்காரு. இந்த கடக வீட்டுலயுமே பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று தான் இருக்காரு. அவர் பெயர்ச்சி ஆகையில இந்த கிரகங்களுடைய அடிப்படையில இவர் பெயர்ச்சியாகி சுக்கிரன் இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார்? சுக்கிரன் அப்படின்னா யாரு? சுக்கிரன்னா என்ன பலனை கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சுக்கிரனுடைய பெயர்ச்சியை பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா நம்ம அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அப்படின்னாலே ஒரு நல்ல உழைப்பாளி, உழைப்பின் மூலம் உயரக்கூடிய ஒரு நபர்கள், உழைப்பையே நம்பி வாழக்கூடிய ஒரு நபர்கள், அடுத்தவர்களை அனுசரித்து குடும்பத்தையும் அனுசரித்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நபர்கள், தனக்குன்னு ஒரு நலம் இல்லாமல் சுயநலம்னு ஒன்று எதிர்பார்க்காம பொதுநலமாக நினைச்சு வாழக்கூடிய நபர்கள், கொஞ்சம் மந்தத்தன்மையும் உள்ளவர்கள். இதுவரை பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் 6 வருட காலமா பாத்தீங்க அப்படின்னா படாத பாடு தட்டு தடுமாறி கெட்ட பேரு கெட்ட செயல்கள்லாம் எடுத்து இன்னைக்கு சனியினுடைய தாக்கம் 25% இன்னைக்கு நிக்கிறீங்க. விரைய சனியினுடைய தாக்கம் பாத்தீங்க அப்படின்னா 50% இருக்கும். சனியினுடைய தாக்கம் விரையச்சனியில 50% இருக்கும். இதே ஜென்மச்சனி ஓடுது அப்படின்னா சனியினுடைய தாக்கம் 100% அப்படியே இருக்கும். பாத சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பாத சனி 25% சனியினுடைய தாக்கம் இருக்கும். அதுலயும் இந்த 1/5/2024 இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியா பாக்குது. அது அதை விட சிறப்பு. அப்ப எப்படி இருக்கும்? குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப அந்த தோஷமான இடத்த கூட குருவானவர் பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியை தேடக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 5க்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கும் உள்ள அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் இடமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டுல இருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான கன்னி வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகி அந்த கன்னி வீட்டுல கேதுவோட சேர்ந்து நீசமான நிலையை பெறுகிறார். நீசமான நிலை என்பது அவருடைய இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில 0%, ஒரு வேலை செய்யாது. அப்ப அது அவ்வளவு ஒரு பாதிப்பை உண்டு பண்ணும். பாதிப்பை உண்டு பண்ணுது அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா பாக்கியஸ்தானம்ங்கிறதுனால அப்பாவின் வழியில் இருக்கக்கூடிய அப்பாவினுடைய உடல்நிலைகள் கூட பாதிக்க வாய்ப்பு உண்டு.
அப்பாவின் வழியில கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், வருமானங்கள், சண்டை சச்சரவுகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள், இது எல்லாமே ஒரு வழி இருக்கும். அந்த இடத்தை, தோஷமான ஒரு இடத்தை கூட குருவானவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக குருவானவர் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை, உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு. 5ஆம் இடத்தை, உங்களுடைய மகர ராசிக்கு 5ஆம் இடம் ரிஷபராசி, ரிஷபராசியில பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது அங்கே இருந்து உங்களுடைய பாக்கியஸ்தானமான கன்னி வீட்டை 5ஆம் பார்வையா பார்க்கிறாரு. அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை, நல்லது நடக்கும்ல. அப்ப இந்த சுக்கிரனாகப்பட்டவர் ஒரு பிறப்பு ஜாதகத்தில் அடிப்படையில, ஒரு பிறப்பு ஜாதகம் குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து கடைசி காலம், இறப்பு காலம் வரைக்கும் சுக்கிரன் சாதகமாக அமைய பெற்றால் அவருடைய வாழ்க்கையில் அந்திம காலம் வரை செல்வ செழிப்போடு வாழ்வார். அதுல எந்த குறைபாடும் இல்லை. அப்போ உங்களுக்கு இந்த சுக்கிரன் எந்த நிலையில அமைஞ்சிருக்கு, அதுக்கு முதல்ல பாத்தீங்க அப்படின்னா லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது. இதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலனளிக்காது. பாட்டன் தேடிய சொத்து இல்லை, அப்பா தேடிய சொத்து இல்லை, நான் சுயமா சம்பாதிச்சா மட்டும்தான் உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் யாரா இருந்தாலும் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருக்கணும். அவங்களுக்கு மற்ற கிரகங்களும் ஒத்துழைப்பு இருக்கணும். அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார் சுய உழைப்புல. ஆனா அவங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்னா ஒரு வகையான பாதிப்பை உண்டு பண்ணும். சாதகமா இருக்கு அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள ஒரு இன்பங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுப்பார். உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு இன்பங்கள் எல்லாமே ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான ஒரு வாழ்க்கை, இது எல்லாத்தையும் கொடுத்து அதை ஒரு இன்பமா அனுபவிக்க வைப்பார். அப்ப இவரை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா காம உணர்வுகள், ரசனைகள், இது எல்லாமே ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அதுக்கும் சுக்கிரன் தான். காம உணர்வுகளுக்கு அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன் தான். அப்ப இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அழகு, அழகிய பொருட்கள், இது எல்லாமே சுக்கிரனுடைய காரகமே. அப்ப அந்த சுக்கிரனாகப்பட்டவர் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு வாழ்றாருன்னா, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, அலங்காரமான ஒரு மாளிகை, இது எல்லாமே வாழ்வார் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கிரனே ஆவார். அதாவது வாசனை திரவியங்கள், சங்கீதங்கள், பொழுதுபோக்கு, பள்ளி அறை சுகம், பொழுதுபோக்கு, பணம் பாத்தீங்க அப்படின்னா அவருடையது. பணம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு பணம் இருக்கு. ஆனா இந்த பணம் அப்படிங்கிறது சுக்கிரன் தான். பெரும் பணம், இப்ப பேங்க்ல பணம் இருக்கு அப்படின்னா அது குரு. அப்ப பணம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆடை ஆபரணம் இது எல்லாமே அவருடைய காரகம் தான். ஆடை ஆபரணம் அணிகிறது, வாசனை திரவியங்கள், சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளி அறை சுகம், ராஜபோக வாழ்க்கை. வாழ்க்கையிலேயே ராஜபோக வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பு. அப்ப இந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் யாரு? கண்டிப்பா அதுதான் வசிப்பிடங்கள், வசிக்கக்கூடிய இடம், வாகன யோகங்கள். அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த வாகன யோகங்கள், வண்டி யோகங்கள், வசிக்கக்கூடிய இடம், பங்களா, என்ன இருக்கு என்ன இல்லை, எந்த குறையும் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு சந்தோஷமா போய் சேர்ந்துருவார். இதுதான் அவருடைய சுக்கிரனுடைய வேலையே. அப்ப சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு பாதிக்கப்படுது அப்படின்னா என்ன செய்வார்? ஒருவர்களுடைய பிறப்பு ஜாதகத்திலிருந்து அந்திம காலம் வரைக்கும், சாகு வரைக்கும் அவருடைய சூழ்நிலையில சம்பாதிக்க காசை ஏதோ ஒரு வகையில விட்டுருவார். பத்தாத சூழ்நிலையாவே சம்பாதிப்பாரு. அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில பாதிப்பு உண்டாகும். அஸ்தமனமோ, வக்ரமோ, நீசமோ, திதிசூன்யமோ இந்த மாதிரி விஷயங்கள்ல அகப்படுது அப்படின்னா அது ஒரு வகையில பாதிப்பு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படின்னா தன்னுடைய துணையை கூட
ஒரு வாழ்க்கை துணையை கூட ஒரு சந்தோஷத்துக்கு ஆக்க முடியாத ஒரு இயலாதவராகிறார். சுக்கிரன் வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கை தான். சுக்கிரன் பாதிக்கப்படுது அப்படின்னா ஆணாக இருந்தால் சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம். ரெண்டுமே குழந்தை பிறப்புக்கு முக்கியமான ஒண்ணு. அப்ப இதுல வந்து சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுது அப்படின்னா சுக்கிலம் பாதிக்கப்படும். அஸ்தமனம் ஆகுறாரு அப்படின்னா கண்டிப்பா சுக்கிலம் பாதிக்கப்படும், சுரோனிதமும் பாதிக்கப்படும். ஆணாக இருந்தாலும் அதுதான், பெண்ணாக இருந்தாலும் அதுதான். அப்போ அவங்களுடைய சூழ்நிலை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில இல்லறம், அவங்களுடைய ராஜபோக வாழ்க்கை எல்லாமே பாதிக்கப்படும். சொந்தமா சுயமா வீடு கட்டி வாழணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அமையவே இல்லை, கட்டவே முடியலைன்னா என்ன வருத்தம் இருக்கும்? அந்த வருத்தத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசி காலம், அந்திம காலம் வரைக்குமே வாழ்க்கையில வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு வாழக்கூட இடம் இல்லாத இடத்துல சாவு நடக்குது அப்படின்னா அதுவும் வாழ்க்கை தான். வாழ்க்கையில சுகபோகமான வாழ்க்கையும் சரி, சோகமான வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் காரகர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனும் ஒரு வழியில காரகர். 12 ராசிகள், 9 கிரகங்கள். இந்த 9 கிரகத்துக்குமே ஒவ்வொரு வகையான காரகத்துவம் உண்டு. அவரவருடைய காரகத்துவத்தை அவரவர் கரெக்டா செய்வார், வழி நடத்துவாங்க. அப்ப இதை பொறுத்தளவுக்கு சுக்கிரன் வந்து ஒரு சாதகமாக அமைய பெற்றால் ஒரு வாழ்க்கை துணைக்கு சாதகமா அமையுதுன்னு நல்லா இருக்கும். சாதகமற்ற சில நிலையில சுக்கிரன் அமைய பெற்றால் அவருடைய மனைவிங்கிற ஒரு விஷயம் பாதிக்கப்படும். மனைவிங்கிற ஒரு விஷயத்த ஏதோ ஒரு வகையில சண்டை சச்சரவுகள் வரும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் பலவீனம் அடைகிறாரு அப்படின்னா நோய்ங்கிற ஒரு விஷயமும் வந்துடும். நீரிழிவு நோய், பால்வினை நோய், இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்படுறாரு. உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படும், மனசு ரீதியாகவும் பாதிக்கப்படும். வாழ்க்கை என்பதே ஒரு வகையான வட்டத்துக்குள்ளதான் வாழ்வாக தவிர வட்டத்தை மீறி போகவே முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை அமையும். சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவர்களுடைய கடைசி குழந்தை அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பிறப்பு என்பது பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா அது குட்டி சுக்கிரன் சொல்லுவோம். குட்டி சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொன் பொருள் தனம், வீட்டுல இருக்கக்கூட தனம், பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேதாரம் உண்டாகும், முடக்கங்கள் உண்டாகும். அப்ப இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குட்டி சுக்கிரன் ஆகப்பட்டவர் அவர்களுடைய ஜாதகத்துல நல்ல நிலையில இருக்காராங்கிறத பார்க்காம சொல்லிடக்கூடாது. அப்ப இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் பலம்னா என்ன, பலவீனம் என்ன நம்ம பார்த்துட்டோம். இந்த உத்திராட நட்சத்திரம், இந்த மகர ராசியில உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து உங்களுக்காக பாக்கி 8ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. திடீர் யோகம், அதிர்ஷ்டம் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் கூட இந்த மகர ராசிக்கு உண்டாகலாம். உத்திராட நட்சத்திரத்துக்கு ஒரு கவனத்துடன் செயல்படுவதும் கொஞ்சம் நல்லது. திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு கட்டத்தை கடந்து வரக்கூடிய ஒரு கிரகம் இருந்தாலும் இந்த திருவோண நட்சத்திரத்துக்குமே குருவினுடைய பார்வை இருப்பதினால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. விதி, மதி, கதி இந்த மாதிரிலாம் நம்ம சொல்றோம். அந்த தசா அந்த மாதிரிலாம் சொல்லும்போது வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில முன்னேற மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எதா இருந்தாலுமே பயன்படுத்திடுங்க. அடுத்து வந்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தவிட்டு பானையிலையும் தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது பழமொழி உண்டு. ஆனா அந்த அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் உங்களுக்காக 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய ராசியை குருவோடு சேர்ந்து பாக்குறாரு. பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும்ங்கிற மாதிரி பூவோடு சேர்ந்த அந்த குருவோடு சேர்ந்த செவ்வாயும் குரு மங்கள யோகத்தோடு உங்களுடைய ராசியை 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால உங்களுக்கு மொத்தத்திலேயே இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரத்துக்குமே ஒரு வாழ்க்கை என்பது, சிறப்பான வாழ்க்கை என்பது உண்டு. அதை எதுவா இருந்தாலும் பயன்படுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.